முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் எண்ணெய் நிறுவனங்களில் வணிக எரிவாயு நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்களில் வணிக எரிவாயு நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. உணவகங்கள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட வணிக சிலிண்டர்களை பயன்படுத்தும் கடைகள் இதனால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. சென்னையில் எண்ணெய் நிறுவனங்களில் வணிக எரிவாயு நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்களில் வணிக எரிவாயு நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. சென்னையில் வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்த வெளியிப்பில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை தற்பொழுது வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் உணவகங்கள், ஹோட்டல்கள், உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம் என்றே கூறப்படுகிறது. நாட்டின் பிற நகரங்களிலும் இதே போன்ற நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக பெங்களூரு நகரில் சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே நாம் செய்திகளில் பார்த்திருந்தோம். இதே போன்று தமிழகத்திலும் தற்பொழுது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் வணிக ரீதியான சிலிண்டர்கள் வழங்குவது எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் இதன் காரணமாக இன்றைய தினம் பல உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள உணவக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலைமை உணவக தொழில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மும்பை நகரிலும் ஹோட்டல்கள் வழங்கப்படும் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அங்கும் உணவக உரிமையாளர்களும் கவலை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு சர்வதேச அரசியல் சூழல் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் உலக அளவில் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் கிடைப்பது பாதித்துள்ளது நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எல்பிஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து பெறப்படுகிறது. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செயல்முறையில் பல்வேறு வகையான எரிபொருட்களுடன் சேர்த்து எல்பிஜியும் பிரித்தெடுக்கப்படுகிறது. தற்பொழுதைய வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பாகவும் பல கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில். இதற்கிடையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சென்னை மண்டலம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் உலகளாவிய அரசியல் சூழ்நிலை காரணமாக எரிவாயு விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக தொழில் மற்றும் வணிக வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அளவில் எரிவாயு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். சென்னையில் உள்ள உணவக உரிமையாளர்கள் சங்கம் இந்த பிரச்சனையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காததால் உணவக தொழிலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதேபோல் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வழக்கமாக வீட்டு பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரை முன்பதிவு செய்தால் 1 அல்லது 2 நாட்களுக்கு விநியோகம் செய்யப்படும். ஆனால் தற்பொழுது எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சில இடங்களில் 1 வாரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் பொதுமக்கள் முன்கூட்டியே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து வைத்துக் கொள்ளவும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு பாதிப்பு இல்லை என்று கூறினாலும் இரண்டாவதாக பதிவு செய்யப்படும் முன்பதிவுகளுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். புதிதாக இரண்டாவது புதிய இணைப்புகளை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் ஒரு சில நாட்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களிலும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்கிற வகையில் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடின் காரணமாக பல்வேறு உணவகங்களில் அறிவிப்பு பலகையை வெளியிட்டு உணவகங்கள் வாசலிலேயே வைத்திருக்கின்றனர். மேலும் சில உணவகங்கள் மூடப்பட்டிருக்கும் காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ரூபி.